மகாதேவ் சம்போ. நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரம். இந்த திருவோணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வடமொழி பெயர் அப்படின்னா ஸ்ராவணம், ஸ்ராவண மாதம் இல்லைன்னா ஸ்ராவணம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். பெருமாள் அப்படிங்கிறதுலையுமே குறிப்பாக விஷ்ணு அப்படிங்கிறவர் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம். இந்த ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த மூன்றுமே வந்து சந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சந்திரனுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது. இருப்பிடம் அப்படிங்கிறது நகரம் தான். இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்கன்னா இருப்பிடம் நகரம் அப்படிங்கிறதுனால நகரத்தில் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். மிருகம் அப்படிங்கிறது பெண் குரங்கு. பெண் குரங்களுக்கு உதவி செய்வது அல்லது குரங்களுக்குன்னு நம்ம பெரும்பாலும் நம்ம பார்க்க வேண்டாம். பெண் குரங்கு ஆண் குரங்குன்னு பார்க்க வேண்டாம். பெண் குரங்கு அப்படிங்கிறது இதனுடைய மிருகம் அப்படிங்கிறதுனால குரங்குகளுக்கு தீவனம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். வேதையான நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோணத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை தான். அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பெரும்பாலும் கூட்டு சேர்க்காமல் இருக்கிறது அல்லது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான பரிகாரமாக இருக்கும். வேறு என்ன இதிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரை அப்படிங்கிறது பறவை. அப்போ நாரை பறவை அப்படிங்கிறது நாரை அப்படிங்கிறதுனால நாரையை ஃபோட்டோவில் வச்சுக்கிறது இல்லைனா நாரையை வந்து ஒரு படங்களில் வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரும். திருவோணம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பெருமாள் அப்படிங்கிறதுனால பெருமாளை தரிசனம் செய்வது, பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நல்லெண்ணெய் தானம் செய்கிறது நல்லது. ஒரே 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய அளவு யாருக்குமே தெரியாத ரகசியம், பெரும்பாலுமான மக்களுக்கு தெரியாத ரகசியம் அப்படிங்கிறது பெருமாள் ஆலயத்தில் நெய் தானம் செய்வதை விட நல்லெண்ணெய் தானம் செய்வது மிகச்சிறந்தது. தாராளமாக 1 லிட்டர் உங்களால் எவ்வளோ காசு முடியுதோ 1 லிட்டரோ 5 லிட்டரோ 10 லிட்டரோ திருவோண நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பெருமாள் ஆலயத்தில் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பீடைகள் அன்னைக்கே கிளியர் ஆகும். நன்மைகள் சேரும், பொருளாதாரம் சேரும் அப்படிங்கிறது மாற்றவே முடியாத விதி. மகாதேவ் சம்போ.